ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எதை பற்றிய டிப்ஸ்னா, நம்ம முட்டை கிரேவிலாம் பண்ணும்போது முட்டை கிரேவி வந்து கொஞ்சம் திக்னஸாக வேணும்னா நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம், இல்லை தேங்காய் பால் எடுத்து ஊற்றுவோங்க. அதுக்கு பதிலாட்டு நம்ம கொஞ்சமாக முந்திரி பருப்பு ஒரு 7 8 முந்திரி பருப்பு போட்டு அரைச்சி ஊற்றுனீங்கன்னா நல்ல திக்னஸ் கிடைக்குங்க. இந்த முட்டை கிரேவி பண்ணதுக்கு நம்ம ஒரு மசாலா அரைச்சிக்கிடலாங்க. 2 துண்டு இஞ்சி போட்டிருக்கேன், 5 6 பல்லு பூண்டு அரிசிங்க, அப்புறமா 2 பச்சை மிளகா, 2 தக்காளி பெரிய தக்காளிங்க, அப்புறமா 2 வெங்காயம் பெரிய வெங்காயம், கொஞ்சமாக மல்லித்தழைங்க, ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தழை போட்டுக்கோங்க. மிளகு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. நம்ம முட்டை சேர்க்குறதுனால மிளகு கொஞ்சம் சேர்த்திங்கன்னா வாய்வு தொல்லை இருக்காது. அப்புறம் வரமல்லிங்க, ஒரு 2 ஸ்பூன் வரமல்லி, அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், வரமிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்தபடி போட்டுக்கோங்க. நான் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். சோம்புங்க, சோம்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா அரைப்பட்டுருச்சு. இங்கே தேங்காய் வேணால் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அது இல்லைன்னா ஒரு 5 6 முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. ஒரு 7 8 முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன். இதையும் போட்டு அரைச்சிக்கிடலாம். இதுக்கு பதில் நீங்கள் தேங்காய் பால் கொஞ்சம் ஊற்றலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா அரைச்சாச்சுங்க. லாஸ்ட்டில் கொஞ்சமாக மல்லித்தழை போட்டுக்கலாங்க. போட்டு அப்படியே கிண்டி கொடுத்து நம்ம மூடி வச்சுக்கணும். அட்டகாசமான முட்டை கிரேவி ரெடிங்க. மூடி வச்சுக்கலாம். டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு டிப்ஸோடு பார்க்கலாம். பாய்.